அதற்கு மைத்துனாரே உங்க பொன்னான திருவடிக்கு உன் அன்பு தங்கி உனது தேவி அழகு சுபத்தரே நான் வந்தாலும் சிறு மன்னா பெண்குலமெல்லாம் பெருமையுடன் வாழ்க சாமி பெண்ணே மன்னனுடைய ஆசீர்வாதம் அந்த மகேஸ்வருடைய ஆசீர்வாதமாக சரியா இருந்தாலும் ஆனா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடல ஒரு வருஷத்துக்கு நேற்றோடு 12 நாள் சண்டை முடிக்கப்பட்டது. 1000 அர்ஜுனம் இருந்தால் அதுக்காவது இருந்தாரு. ஆனா இவர் பெற்ற பாண்டவரே நாம எப்படி குடும்பம் என்று திட்டம் தீர்க்கிறான் புரியோதரன். ஆனா 2 பேரும் ஆனா இருவர் வந்திருக்காய். அது விஷயம் அந்த விஷயத்தை சொல்லு மாமா, நீங்களே சொல்லுங்க. வெங்கல நாட்டு மன்னர் கிங்கலியர்கள் நிருபம் எழுதிட்டாங்க. கல்யாண சந்தர்ப்பத்தில் பிறந்தது உண்மையானால் எங்களிடம் சமன் போர் புரிய வேண்டும். அப்படி சமன் போர் புரியாவிட்டால் கற்பகர நடுவில் ஈடுபட்டாங்க. அண்ணன் சொல்வது உண்மையா? உண்மை. கலை நாட்டு மன்னர்கள் எங்களை வந்த உடனே மன்னர்கள் வழிவந்தவன் சென்னை கலக்கிறார்கள். அதாவது என்னை கேட்டாலும் எண்பத்தில் பாடுபடும் பெண்களுக்கு துன்பத்திலும் சரிவங்குதான். துன்பம் மட்டும் இருக்கும்போது கணவர், இன்பமா இருக்கும்போது கணவர் என்றும், துன்பம் வந்துவிட்டால் தன் கணவர் இல்லாத போய்விடுமா என்ன? என் உடலிலே உயிர் உடையவரை எனக்கு என் கணவர் தனக்கு மிஞ்சி வாழ்ந்த ஒரு சரித்திரமே இருக்கு. சண்டை கற்கான் நீ போருக்கு போக வேண்டியதானே? திருமணம் செய்தது யாரை? வீரமகனை. வீரமகனைக்கு திருமணம் செய்த எந்த பெண்ணுக்கும் வேலைத்தனம் இருக்கவே இருக்காது. எப்படிதான் இருந்தாலும் புருஷனுக்கு அடுத்ததான் அண்ணனை ஏன்னா ஒரு பெண்ணை பெற்று எடுத்து விட்டால் 16-18 வயசு வரைக்கும் நீ நடத்துற, அதுக்கு மேல 60 வருஷம் வரைக்கும் இருந்தா அதுக்கு மேல அத்தனை வருஷம் நடத்துறாரு. காலம் கடைசி வரை கணவனே என்பதை மறந்து விடுகிறாய். காலம் காடு வரை தன் கணவன் தான் துணியாகும். 1008 இருந்தா அண்ணா 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 இதெல்லாம் வந்து பெண்ணே, அப்படி நான் போருக்கு போவதாக இருந்தாலும் இந்த வெங்கல ரதக்காருடைய கிங்கிலி தேசத்து அரசர்கள் வாடார்ஜுனாய் என்று பலவந்தமாக அழைக்கிறார். நாம் போருக்கு போவோம் மாம சாதிக்கிறார். அப்படி போவதாக இருக்கணும். அதாவது நேற்று தினங்களில் கோணராகப்பட்டவர் தர்மனுடைய சிறந்த உயிரோடனோ அல்லது பிணமாகவோ ஒப்படைப்பதாக துரியோதனிடத்தில் கட்டளை இட்டிருக்கிறார். 13ஆம் நாள் சண்டையில் கோணல் அப்படி ஆயிரம் அர்ஜுனன் கலிங்க தேசம் போருக்கு சென்றார். இந்த தர்மராஜனுக்கு பாசறைக்கு ஒரு ஆள் காவலுக்கு தேவை. அதனாலதான் ஒரு நாள் காவலுக்கு யாரே ஒரு உத்தரவு வைத்து விட்டு போக வேண்டியதானே? அப்படி சரியான மாமனுக்கு யாரு புகழ் வந்து தர்மராஜனுக்கு என்ன காவல் படி வேணும். இன்னைக்கு சங்கூரம் தான் என்ன சொல்ற? என்ன மர்மமான வார்த்தை சொல்கிறார். சங்கு ஊழ்வது என்று எங்க விவரம் வெற்றி என்றால் வெற்றி சங்கு, அபயம் என்றால் அபய சங்கு சொல்லமா? அண்ணா சுவாமி பெண்ணே, அதாவது முதல் கோணம்னா அதான் முற்றிலும் கோணம். ஒரு கடவுள் வீட்டு விட்டு போகும்போது ஆனா எங்க போறேன்னு முதல் கேட்டா அன்னைக்கு அந்த காரியமே விளங்காதான். அது போல என் உடலில உயிர் உள்ளவரை முன் பேச்சு நான் மீறுவதில்லை. சரி, அதாவது இருந்தாலும் தர்மராஜா காவல் புரிவதன்
சொன்னார் நம்ம மகனே இந்த ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவன். நான் 2 மனைவி கல்யாணம் பண்ணிருக்கான். அதுல முன்ன மகனை அழைத்து வருவோம். மகன் என்ன சொல்கிறானோ அது பிரகாரம் கடைபிடிப்போமே. ஆமா, மனம் போல அமைவது மாங்கல்யம். அதாவது மணவாளனை மறுத்து பேசுவது, அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. அதாவது வீரமகனை திருமணம் செய்த ஒரு பெண்ணுக்கு கோழைத்தனம் இருக்காது. பெண்ணே, தர்மராஜருக்கு பாசறைக்கு காவல் உனக்கு வில்லெடுத்து நின்றால் வீரட்டு ஓடுங்கானே. அதுலயோ எனக்கு சாரி ஓட்ட தெரியும். எனக்கு அதுல சண்டை செய்ய தெரியும் மகனுக்கு. நாம 3 பேரும் இப்படி வீரமுள்ளவங்க இருந்தும் தனக்கும் இங்கு ஒருபோதும் வாழ்வதில்லை. அதனால மகனை அழைத்து வருகிறேன். அரவணைக்கு உள்ளே போ. பரப்படு போவோம். இவ்விதமாகத்தானே தர்மராஜாவுக்கு வீடு அபிமன்யு காவலுக்கு வைக்கும் என்றும் கிரி நாட்டு மன்னருக்கு போருக்கு போக வேண்டும் மாயம் என்றும் அப்படி என்று வீடு அபிமன்யுக்கு அபிமன்யன் சபையால் இருக்கிறார்.
வண்டியில் நின்னு சரி. 4 ஓட்டல தோத்து. அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு. ஆமா சார். டேய் பஸ்ல ஏனா கூட உனக்கு சீட்டு கிடையாது. கிரகம் பிடிச்ச தாயாளி. பஸ்ல கூட உனக்கு சீட்டு கிடையாது. அமைச்சர் பதவியே இல்ல. என்ன சொல்றீங்க? பஸ்ல சீட்டு இல்ல, கம்பியை பிடிக்கிறதுக்கு வழி இல்ல. இவனுக்கு இன்னும் வண்டி தயாரிக்கவே கிடையாது. ஆமா ஆமா, ஒரே ஒரு கூட்டி வாங்கிக்கிறான். அது கல்லு வரவங்க நிறுத்தி அப்புறமேல ஏறி உட்காந்துக்கிறான். போய் கல்லு வரவங்க நிறுத்தா இறங்குறான். அது கூட்டாண்ட ஒரு கல்லுக்குது, எல்லாருக்கும் கல்லுக்குறாங்க. போய் நிறுத்தி ஏங்க கோமாளி பஸ்ல டிக்கெட்டே வாங்க மாட்டாங்க. டிக்கெட் வாங்குறாங்க. உயரம் இருந்தா தான் அது டிக்கெட் இதுவே வாங்க. போதும். ஒரு ரியால் போதும். அதான் கரண்ட்டுக்கு எப்படி சத்ராவதி நேர்ந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நேர்ந்தாங்க. டைம் பார்த்தா அது கூட்டி வாங்கினான். வேற மட்டும் கூட மத்தால அந்த மத்தாலக்காரங்க கூட அவன் தூக்குறவங்க வேகத்தில் விட்டு வண்டிக்கு முன்ன போய் விழுந்துட்டான். இவனுக்கு என்ன வண்டி ஓட்டானுக்கு வண்டி வாங்கி ஏற்ற கொடுக்கலாமா சொல்லுங்க. கூத்தாடி பாளையம் என்றார். அப்ப நாங்க 2 பேரும் வேகத்தரல வந்து உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வண்டியே ஒழுங்கா வண்டி ஓடினா நினைச்சா வண்டியே வைக்கிற வண்டியே சாயாத்துக்கு இவன் போய் என்ன வந்து சரி. டேய் இப்பதான் கூத்துக்கு வந்துருக்கான். இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டுறோம். இங்கே கூத்தாடி பாளையம் என்றார். தாய்நாடு தனதத்திரம் நாடு விரும்பும் மச்சமானகம் நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. இந்த புண்ணிய பூமியிலே எழுந்தவெளி உள்ள ஸ்ரீலா ஸ்ரீ உலகெங்கும் அலுவலிக்கும் அன்பாளாக விளங்கி வரக்கூடிய இனம் என்ன சாமி? நாவடி அம்மன். நாவடி அம்மன். நாவடி அம்மன் பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குலதெய்வத்திற்காக பல ஆயிரக்கணக்கில் செலவுக செய்து இந்த அன்பாளுக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அரங்கேற்றம் செய்த அருமை உலகங்களுக்கும் இங்கனும் அமர்ந்திருக்கும் பேரண்டு கிடந்த பெரியவர்களும் பெருமை தாங்கிய தாய்மார்களும் பள்ளியில மாணவ மாணவர்களும் கடற்கரைகள் காட்சி தருகின்றார். அவர்களுக்கு இந்த மேச்சேரி மூலக்காட்டை சேர்ந்த செல்லப்பன் முத்துராஜா நாடக சபாவின் சார்பாகவும் இந்த பழையூரை சேர்ந்த பரமசுவன அண்ணா சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வணக்கம். அரங்கேற்றம் செய்த நாடகத்தின் பெயர் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்திலே யுத்த காண்டத்தில் 13வது நாள் சண்டை வீர அபிமன்னன் கொன்ற மாலை என் நாடகத்தை பெரியவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த புண்ணிய சபையிலே அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திலே சபித்தவர்கள் வந்திருக்கிறேன். என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுங்க. எப்படி? நீ தான் மூலகட்ட முத்துரா சிவாத்தியார். சாட்டை எடுத்துதான் அவங்க சாட்டை எடுக்குங்கறியா? மாசு கொண்டு அடிச்சுட்டா சாட்டை எடுத்து அடிக்கூடாது பாக்கிறேன். ஏன்னு கேளு, எல்லா ஊர்லயும் இவ்வளவு கூட்டலாம் இருந்தா பேசுறதே புரியாது உட்காந்துப்பாங்க. எவ்வளவு பெருந்தன்மையா கூத்து பார்த்துருக்காங்க. ஆமா சார். அதனால விளையாட்டு பண்ணிட்டு அடிச்சுட்டு வாசிட்டு கூடாது. ஐயா போற பக்கம் பிரியக்கணும் பகவானே பாரு. எவ்வளவு பெருந்தன்மையா ஒரு பாட்டு பாடினதுக்கு துரியார் வாசகார கேள்வி கேட்டாங்க. அப்படின்னா கூர்மையா கேட்காத கேட்பாங்களா? கேட்பாங்க. அதனால விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. இந்த வீர அபிமன்னன் கொன்ற மாலை என்ற நாடகத்திலே நாஞ்சா என் பேர் என்ன தெரியுமா? என்ன ரம்புகள் இந்த நகர்
மட்டும் வந்து கேளுவா சொன்னா குடும்பம் கட்டு போயிருமா வாய் திறந்தாவே இந்த குடும்பம் மன்னாதி மன்னர்கள் மகனமடி அங்கே வாழ்ந்துகிறோம் மன்னாதி மன்னர்கள் மகனமடி வாழ்ந்துகிறோம் ஈரேழு 14 உலகங்களிலும் ஒற்றக்கூடிய என் பெயர் அறம்புகழ் இந்திரநகர் இந்திரநகர் காந்தி நகரா சிலென்று எறும்பா சிக்கிரிக்காயா அறம்புகழ் இந்திரநகர் அரசுக்கு உரிமையான பெரும்புகழ் சாரதியா கிறங்க முடிச்சோன ஏங்க காது கேக்குதா இல்லையா பெரும் புகழ் சாரதியா தர்மரான் தம்பி என்ற வீரத்தில் புகழ் பெற்ற வீர அபிமன்னன் என்று தெரிந்தாயா என்ன மிஸ்டர் கோமாளிக்குங்க மகாராஜா சேப் போடுற மிஸ்டர் கோமாளிங்கிற செத்து போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் நீ ஒண்ணுதான் நம்பர் என்ன கொண்டு போய் தாவி சேர்த்துட்டு தான் நான் போவேன் டேய் எனக்கு என்ன ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏன்னு கேளு செத்து போனா கூட ஆவியா வரணும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ஒன்ன மாதிரி ஆவியா வந்து கூட வேலை செஞ்சே தான் எனக்கு அவ்வளவு வேலை இருக்குது அப்ப சீக்கிரம் ஜாபு டேய் போனாலும் வரணும் எட்டு பக்கம் வெயிட் பண்ணி அப்படியே மிளகா காய் 4 வரைக்கும் சொல்றேன் என்ன குழம்பு காசு இருக்கா டேய் யாருக்கு முன்ன தெரியாதோ அதெல்லாம் நிர்ணயிக்க முடியாது அது பார்க்கட்டும் அதெல்லாம் என்ன பண்ணாலும் உண்மையிலே நீ தான் மாமலை வச்சு நாங்களே தான் எல்லா பேர் வச்சு என் பெயர் வீர அபிமன்னனாக இருந்துட்டாலும் என்னை மண்ணிலே மனிதனாக பிறக்க வைத்த என் புண்ணிய தெய்வங்கள் என் அம்மா யார் தெரியுமா சொல்லுங்கப்பா என்ன பெற்றவள் யாரும்
எல்லா கூத்து பார்த்துக்கிறவங்க ஏன்டா அப்படி பண்ற? அவங்க வேற நியாயம் பேசுறாங்க. வேற நியாயம் பேசுறாங்க, என்ன புரிஞ்சு பேசுற? அவங்க நியாயம் பேசுறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? டேய், ஓய், என் தாயின் பேர் என்ன? என் தாயின் பேர் என்ன? தாயின் பேர் என்ன? என் தாயோ சுபத்திரை. ஓ, தாயார் அழகு சுபத்திரை. ஆமா. தந்தையா, தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டுமே. இந்த வீரமன்னனை பெயர் வைத்து பெயராமம் சூட்டி உலகிலே புகழாரம் செய்த புகழாரம் செய்த புகழாரம் புகழாரம் செய்த செய்த என் தந்தை. ஏய், கட்டியமா பழைக்கு போட்டு வர்றவங்க இந்த துணியோட ரேட் என்னன்னு தெரியுமா? இது எங்க எடுத்துன்னு தெரியுமா? எல்லாம் லேட்டா பிளேட்ல இறங்கணும் கரை பிடிச்சு இவருதான் எனக்கு பிளேட் இறங்க முடியுங்களா? பேஜர் நாம ரெண்டு பேரும் பிளைட் போவோம். நான் போலாம். அப்படி நாம மேலூர் போலாம் ஒரு நாளைக்கு. ஊட்டி மட்டும் ஓட்டு பழகிக்கான். வேற எங்கிட்ட வண்டி கொடுத்து திருப்பி வந்துடுறாங்க. எப்படி இந்த எது இன்னும் கூல வண்டியா கிட்ட பாரு, இன்னும் கூலையா? பாருங்க, இப்படியே சொல்லி சொல்லி என்ன கேவலப்படுத்தாதீங்க. மூணு சக்கர வண்டி இல்லையா? ஸ்டாண்டர்ட் தேவைன்ற மாதிரி ஆனா யோசனையே பண்ணல. ஸ்டாண்டர்ட் தேவையில்ல, ஒரு கை கட்டு போடலாம். சரி, இன்னைக்கு 6:30 வர சொன்னீங்கன்னா 7:30 தான் வா. பாத்துக்கலாம் வா. ஏய், என் சிம்மாலித்தான் உண்மை. பாத்துக்கலாம் வா. சரி விடு. ஏங்க 3 சக்கர வண்டி முள்ளத்தானே வரும். நான் பாத்துக்கிறேன். இல்லடா, அந்த வண்டிக்கே அந்த சக்கர வேலை ஃபுல்லா ஆகாது. நான் பாத்துக்கிறேன். 3 சக்கர வண்டி வேகமா போவாது. ஏன்னு கேட்டா நான் எனக்கு கால் இருக்கீங்க அப்படி தெரியும். சரி, ஆளுக்கு இல்ல போன் பண்ண மாட்டீங்களா? என் தந்தை யாரா? எப்பேற்பட்டவர்? அவர் பெயர் என்ன? எந்த குலத்தின் வம்சாவளியாக பிறந்தவர்? டேய், ஓய், என்னவர் மதி குலத்தே?
ஏய் சாமி மன்னா என் தந்தையாரா யாரு சாமி சத்தியம் தவறாத தந்துகள வம்சத்தில் வழியாக வந்த கோடு தாண்டாத குருகல வம்சத்தில் பிறந்த இருவருக்கு மூத்தோர் நாடு பிறந்த நாயகனாக விளங்கி வரக்கூடிய ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என் தந்தை. தந்தையார் ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன், தாயாரோ அழகு சுபத்திரை. அழகு சுபத்திரைக்கும் ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனனுக்கு மகனாக பிறந்த உன் பெயர் வீர அபிமன்யு. அப்படி வீர அபிமன்யாக இருந்தாலும் இந்த அபிமன்யாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு என் நாடோ ஆனைக்குந்தி மாநகரம். ஆனைக்குந்தி மாவட்டத்தில் வாழ்ந்து வந்த வீர அபிமன்யு சொல்றீங்களே, இந்த வீர அபிமன்யுக்கு திருமணம் வந்துருச்சா? எனக்கோ 2 மனைவிமார்கள். யார் 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 தெரியுமா? விளாடும் தேசத்தின் மகளாக விளங்கி வரக்கூடிய விளாடு தேசத்தின் மகளாக விளங்கி வரக்கூடிய உத்தரகுமார்த்தி. என் தாய் மாமன் மகளாக விளங்கி வரக்கூடிய கமல சுந்தரி. ஓ காமல சுந்தரி. காமலன்றார பிரசரம் வைத்திகாரன். கமலன் என்றால் அழகு. அழகு என்ன? கமலம் என்றால் அழகு. ஆமா. என்ன இருக்குமா? என்னோட கொஞ்சம் கலர் கம்மி தான். ஏன் அழகுக்கு யாரு நிகர் இருக்கிற? வேலைக்கு ஆகாது. இந்த கோட்டத்திலே யாரும் கிடையாது. அப்படி சொல்லுப்பா. ஒருத்தரே போதுறான். என்னையே சொல்லி புள்ள. டேய் ஆயா 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 ஒரு 10 நிமிஷம். ஏய் என்னுடைய தாய் மாமன் மகளாக விளங்கி வரக்கூடிய கமல சுந்தரி. அப்படி இருந்தாலும் 2 மனைவிகளை திருமணத்தை செய்து சுகமாக வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக என் தாய் வரவழைத்திருக்கிறார். வருவிடுவாங்க. அன்பை என்ன மலர் கொண்ட ஆசை என்ன பூஜை செய்து அநேகம் கோடி வந்தனை செய்தேன் தாயே. கண்ணே அம்மா மகனே அம்மா பாத மனிதவடியா இன்று போல் என்றும் நீண்ட ஆயுட்டு தாயின் அருகாமல் சுகமாய் வாழ்க கண்ணே. அப்படி இருந்தாலும் காரணம் எதற்காக? கண்ணே அம்மா உன்னை எதற்காக கூப்பிட்டேன்? எதற்காக? இன்னைக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம் உனக்கு. எப்படி? ஆமாப்பா, என்னம்மா? தாயோடு பிறந்து தாய் மாமனும் உன் தந்தையாரும் ஆனகுந்தி பட்டினம் தேடி வந்திருக்காங்க. அம்மா என்னப்பா என்ன காரணம்? அங்கிருந்து வரக்கூடிய காரணம் என்ன? ஒரு உன் தந்தையும் உன் தாய் மாமாவும் சந்திப்போம்.
மகனே அபிமன்னா, இந்த சந்திரனுக்கே பேரும் புகழும் வாங்கி வர பிறந்த என் தந்தையினுடைய பாதத்திற்கும் இந்த கடவுளுடைய பாதத்திற்கும் அநேக கோடி வந்தனை செய்தேன் அண்டவா. அபிமன்னா, அப்படி இருந்தாலும் குருசேத்திர வீரத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தர்ம யுத்தம் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா. அப்படி இருக்கின்ற வேளையிலே 1000 அர்ஜுனனும் ஒன்று சேர்ந்தாங்க. இல்லாவிட்டால் எத்தனையோ இலக்கங்கள் பாண்டவர்களுக்கு நேரலாம். அப்படி இருக்க இந்த ஆணைக்குந்தி மாநகரம் வந்திருக்கிறேன். என்ன காரணம்? அப்பா அபிமன்னா, தந்தையே, யுத்த களங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி. இந்த யுத்த களத்தில் நாளை விடிந்தால் 13ஆம் நாள் சண்டை. சரி. ஓனராகப்பட்டவர் தர்மனுடைய சிரத்தை அறுப்பேன் என்று சபதம் வைத்திருக்கிறார். அதே சமீபத்தில் எங்கிலி தேசத்து அரசர்கள், சம்சத்தர்கள், வெங்கல ரதக்காருடையவர்கள் பல அஜுராய் என்று என பலவந்தமாக சண்டைக்கு அழைக்கிறார். நானும் சாரதி சண்டைக்கு நான் புறப்படணும். தர்மராஜருக்கு சரியான ஒரு வீரன் காவல் தேவை. அதனால உன்னை அழைத்து சென்று, அதாவது தர்மராஜருடைய பாசறைக்கு காவல் வைத்து விட்டு ராஜனும் அர்ஜுனும் கலிங்கதேசம் போகணும். சந்திரகுலத்தை கட்டி காக்க பிறந்த குலப்பெருமையை எடுத்துரைக்க பிறந்தவர்கள் இந்த பாண்டவர்கள். அதனால் அப்படி இருக்கின்ற வேளையிலே அரவிந்தம் தர்மத்தின் தலைவனாக விளங்கி வரக்கூடிய தர்மபுத்திர மகாராஜனின் பெரிய தந்தை அவர்களுக்கு காவல் புரிவதென்றால் இந்த ஜென்மத்தில் பிறந்ததற்கே நான் புண்ணியம் அடைந்தவனாக ஆக வேண்டும். அதனால் காவல் புரிவதென்றால் நான் கொடுத்து வச்சவன் தந்தையே. வீரனுக்கு மகன். ஆமா. அதனால் நாங்க கலிங்க தேசம் புறப்படுறோம். தர்மராஜர் பாத்திரைக்கு புறப்படு. அப்படியா? சரி. அபயம் என்றால் அபயம் சங்குவது, வெற்றி என்றால் வெற்றி சங்குவது. இன்னைக்கு சங்கு ஊதியா. ஆமா, உங்கள் வார்த்தையின்படியே செய்கின்றேன். தந்தையே, அப்படி என்றால் என்னைக்கு ஒருவன் வலிமையாக சண்டை கிடைத்தானோ சற்று கூட காலம் இருக்கக்கூடாது. நான் பாத்திரைக்கு காவல் நான் இருக்கின்றேன். நீ எதிரிடத்திலே சண்டை செய்து வெட்டி விடுவாங்க. இந்த வீர அபிமன்னன் இருக்க வரை யாருடைய நிழலை கூட யாரும் சொல்ல முடியாது. அப்படியாக சென்று வாருங்கள். அப்படியா? சொல்லிவிட்டு போட்டேன். புண்ணியம் அடைந்தவனாக வேண்டும். அதனால் அவனுக்கு பாத்திரைக்கு காவல் செல்கிறேன். அதான் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்காக. சரி. ஒரு மனிதன் போனா எதிராக இதையோடு வரலாம், நல்லது வரலாம். ஆவியாகப்பட்ட துரியோதனன் ஏற்கனவே பாண்டவர் எப்படி கொள்வோம் என்று திட்டமிட்டு இருக்கிறார். 1000 வருஷம் கலையாட்டு மன்னருக்கு சண்டைக்கு சென்று விட்டார். நீ போருக்கு போகுதுண்டா, அங்க தர்மராஜாவுக்கு காவல் புரிய போகிறார். சண்டைக்கெல்லாம் போகவில்லை. ஆனா இருந்தாலும் உன் மாம மகனாகப்பட்டு கமல சுந்தரி, அதாவது லட்சுமி குமாரனை கால உதிச்சுட்டு அன்னைக்கு சிறை போட்டேன். அன்றைய நாள் முதல் என்று அவர் சிறையே நீக்க கிடையாது. ஒரு வேறு ஏதாவது இதையோடு வந்து விட்டால் அத காலம் முழுவதும் நம்ம கல்ச்சரை
போட்டு விட்டு சிரமிக்காம போயிட்டு அவன் கவலையோடு வாழ வேண்டிய விதியாகிவிடும். அவன் சிரமிட்டு நான் தர்மராஜாவை காவல் புரிய போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன். உன் வார்த்தை எப்படி அப்படி ஆகட்டும். சிறையில் மீட்காமல் போய்விட்டார். சந்தர்ப்பத்தில் வாக்கப்பட்டவள் சிறையிலே காரணமாக வார்த்தை எப்படி அப்படி ஆகட்டும். அவனோ ஒன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். எங்க வம்சத்தில் சேர்ந்தவன். சரி அவன் கொடுத்தா எப்படி? அதாவது நம்மளுடைய வம்சத்தில் சேர்ந்தவன். நான் எப்படி தர்மராஜாவுக்கு காவலுக்கு போறேன்னு சொல்லும் போது மகனுக்கு எதுவுமே சொன்னாங்க தடை என்று ஒண்ணு அனுப்பணும். அது போல அவன் உன்னை தடையன்று சொல்ல மாட்டான். அவன் வார்த்தை மட்டும் சொல்லி விட்டு விடும்போம். சிறைமிட்டு போதா போதும். சிரமிட்டால் போதும். அப்படி ஆகட்டும். மற்றதெல்லாம் மருமகன் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஆகட்டுமா? ஆமாப்பா. இப்போது என் தாய்மாமன் மகள் கமலசுந்தரிய அன்னைக்கு இலக்கணகுமாரன் மகனை இந்த துரியோதன மகன் இலக்கணகுமாரனை காலால் உதைத்துதான்னு நான் கட்டளை வைத்திருக்கிறேன். யாரு? ஸ்ரீமந்த கண்ணனுடைய மகள் கமலசுந்தரிய இலக்கணகுமாரன் மாபெரும் சபையே காலால் உதைத்து விட்டாள் என்று கல்சிறை வைத்திருக்கின்றேன். இன்னைக்கு சிறுமிக்கு தான் போக வேண்டும். ஏனென்றால் பாண்டவர்களை வஞ்சகம் செய்து வனவாசம் ஓட்டி வைத்த துரியோதனன் இந்த வீரவனுக்கு எத்தனை இருக்குங்கள் வரலாம். அதனால் சிறுமிக்காமல் போய்விட்டால் சிறை இறந்து விடுவார். அதனால் சிறுமிட்டு சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் போக வேண்டும். தமிழை சிந்தனையே பிறகு அர்ச்சனாகப்பட்டவர் மனைவியாகப்பட்ட கமலசுந்தரி அழைக்க கமலசுந்தரி தருவார்.
சந்தை கடை எப்ப வேணாலும் திறந்து இருக்கும். அறிவு கட்டவனே லோக்கல்ல 200 ரூபா பாட்டில். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? இப்பயா அட புத்தி கட்ட மனுஷா அண்ணா இருந்து இது என்ன ஊந்தாடி பாலத்திலே இருக்கிறோம். இப்பொழுது ஆனைக்குச்சி மாநகரில் இருக்கின்றோம். ஆனகுத்திமா பட்டணத்துல. ஆமா. பெரிய தன்னுடைய காவலுக்கு பாசறைக்கு போக வேணும். புறப்படலாமா? புறப்படு போடு. இருக்கக்கூடியவரை எழுப்பக்கூடாது. ஆனால் பாத்திரைக்கு நான் வெளியே இருந்து காவலாக இருக்க வேண்டும். இங்க வாங்க இங்க வாங்க. அதாவது இப்பொழுது அர்ஜுனும் அந்த கண்ணனும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மூடிக்கிட்டு நான் சொல்றத உங்களுக்கு ஏத்தி விடுங்க. சரி சரி. அதனால நான் சென்று தருமர் பாசறையில் இருக்கிறாரு. அசாத பேச்சுவார்த்தை கொடுத்து சிரத்தை அறுத்துட்டு வந்துடுறேன். தருமர் சிரத்தை அறுத்துட்டு சாமி தருமர் சிரத்தை இருக்கு தானே போறேன். எனக்கு வாசம் ஒரு போட்டோ பிடிச்சிக்கிட்டா என்னத்துக்குடா போட்டா? ஏன்னா 30 கொடுக்குறோம். சரி பாசறையில் இருக்கும்போது அதே சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைந்தவ மன்னன் தருவார். அவரால் மற்ற செமினா
அடிக்கணும் நான் இப்படியா அடிப்பாங்க சாமி நான் இங்கே தான் எங்க விடுதல தெரியாதவளோ பாய் நம்ம உழைச்சிருக்க மாட்டேன் இருக்குதா பாயே இந்த தேய் தேஞ்சிக்குதுன்னா என்னதான் பண்ண சொல்றதுக்கு அவங்க உடம்பு என்ன கெதியா இருக்கும் நம்ம உதவு கொடுத்துருப்பாங்களா காய உட்காந்துட்டு இதான் புதுப்பாயா அது உலகமே தெரியுதுடா அதுதான் பெருமையில ஓட்ட கொடுத்துருக்காங்கப்பா ஒவ்வொஞ்சிருப்பாங்களாட்ட அப்படி பாயோட நிக்கிறா பாய பாய் இருந்தா தான் எனக்கு உசுறு பாய் இல்லைன்னா என் உசுறு இல்லை அப்படியா நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமைய பெருமையை திறந்த அல்லது திரு பொன்னாடு உன்னோட கவரிங் சென்று போற புடி நம்பிக்கிறியா என்ன ரேட்டு தெரியுமா என்னடா ஏசி பத்திரக்காலுக்கு வைக்கணும்னா 5 ரூபாய்க்கு எடுத்துட்டு பாய வச்சுப்போம் ஏய் கையில பிடிச்சிக்கிட்டுனா ரோட்ல புளியாங்காய் நசுக்கிட்டு தெரியுமா யார் நீயே நசுக்கி போயிருவேன் நானா என்ன டேய் எல்லாரும் வந்ததுல இருந்து எல்லாம் நின்று ஆடுறாங்க பாடுறாங்க நடந்து வராங்க என்ன டேய் வந்ததுல இருந்து உட்கார்ந்துட்டு பேசுற முதல்ல எந்திரிச்சு பேசுறான் அப்ப நின்னு பேசணும் அவசியம் கூட இல்லடா போடா நான் உட்கார்ந்து தான் பேசுவேன் அவன் இருக்கிறதே சிரின்னு சொல்லுங்க அவனுக்கு மாலக்க நாட்டங்குது இருக்கிறதே அவன் கண்ணு கட்ட புண்ட போய் கண்ணை புறத்துட்டு வாடா சரி வாடா இருக்கிறதே சிரின்னு தான் சரி சரி ஏய் என் பையன் சைந்தவர் ராஜா அப்படி என் பையன் சைந்தவராக இருந்தாலும் என் தாய் தந்தைகள் 10 மாதம் 3 நாள் 18 தசமிராடிகள் கண்டே மகனே கற்கண்டே தேனே அமுதே என்று இந்த மண்ணுலகிலே என்ன பெற்றார்களே உன் தாய் என் தாய் தந்தை என் அம்மா என் அன்னையோர் ஆலயம் சொல்லுங்க யார் அந்த வசனம் புள்ள எல்லாம் பேசாத கதை சொல்லு என்னடா பாசனம் ஓ என்ன அடிக்கிற நேரம் அந்த வசனம் பேசலாம் கொஞ்சம் தப்பிக்கிறது வழிதான் ஏங்க அவன் அடிக்கிறது வந்து கருப்பு நாய் அடிக்கிறதும் அப்ப இந்த நாய் அடிக்கிற அந்த நாய் எவ்வளவு கேட்டு நாயா இருக்கு நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஏய் என்ன இன்னொரு தாயார் ரெடி ஆகிக்கிறாங்க போச்சு ஜலம் பண்றதுக்கு அப்படியா குளம் ஏய் என் தந்தையா பிரபஞ்சத்திர மாமுனிவர் சரி அப்படி இருந்தாலும் ஏய் 56 நாட்டை உடைய துரிய மன்னன் அவனுக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை 100 பேருக்கு இளையவன் எப்படி 100 பேருக்கு கடைசியா அப்பேற்பட்ட திருமணம் செஞ்சிருக்கா சரி ஒரு நாள் அதனால அப்படி இருந்தாலும் இப்ப நான் எங்க இருந்து வரேன் வெள்ளியங்கிரி சிவனை பார்த்து சிவனிடத்தில் இருந்து வாங்கி வருகிறேன் கொன்ற மாலையை ஆமா இந்த மாலையை பீமனை கொல்வதற்காகவே வாங்கி வருகிறேன் ஆமா அதனால அந்த பீமன் ஆனா அவனா பார்க்கணும் அதற்கு முன்பதாக மச்சனும் கூப்பிட்டு அப்படிங்க என்ன மச்சனும் கூப்பிட்டு அப்படி 56 நாட்டிற்கு பேரரசன் அழைத்தார் ஆமா ஒருபடி பார்க்கலாம் உன்னாலதான் அந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறேன் ஏயா என்ன மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கவலைப்பட வேண்டாம் 2 நாள் சேர்த்து தருகிறேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட அனுப்பியிருக்கிறேன் ஆயன் அர்ச்சனம்
எங்கே வெண்கலக்கிங்களில் எடுத்து சண்டை சென்று விட்டார்கள். சரி. அதனால் வீர துணநேரப்பட்டவர் குலத்துருவு அந்த தருமனுடைய சிரத்தை எப்படியாவது கொண்டாந்து என்று சொல்லி போயிருக்கிறார். சிரத்தோடு வருகிறார். அப்படியா? உண்மைதான். ஆகட்டும், மறக்க பார்க்கலாம். சிரத்தோடு வருகிறார். காட்டுக்காரங்க இரவுல போறோம்னா அப்படியா? அதை பேசிட்டு வந்துடுறேன். தருமுறை பார்க்க முடியாது. இந்த வீர அபிமன்னன் காவல் இருக்கும் வர தர்மருடைய நிழல கூட யாரும் பார்க்க முடியாது. சண்டைக்கா வந்திருக்கிறேன் நான் அவருக்கு குருவு. சரி, ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன். அதனாலதான் அவனை பார்க்க கூடாதுங்கிறேன். அப்படி? ஆமா, நீ குரு துரோணர் தெரிஞ்சுதான் உன்னை நான் பார்க்க கூடாதுங்கிறேன். காரணம் ஏன்னா நீ எதிரின் பட்சத்தில் இருக்கிறவன். நான் இருக்கிற இடம் தெரியுது. ஆமா, சரி இருந்தாலும் இருக்கட்டும், நான் பார்த்துட்டு கொஞ்சம். ஏய், ஒரு அடிக்கோட ஸ்கூல் வைக்க கூடாது. அப்படி வச்சுன்னா அப்புறம் நாங்க வேற மாதிரி தான் விடுவோம். பாக்குற மாதிரி பார்த்துட்டு வந்துடுறேன்பா. பார்க்கவே போக மாட்டேன். இல்ல பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். பார்த்துட்டு தான் போவேன். ஆமா பார்க்கணுமா? ஆமா. மச்சான், எப்படியாவது குருவாகப்பட்டவர் ஆமா தருமனுடைய சிரத்தோடு வரையும் போகிறார். ஆமா. எங்கயா கொட்டை குச்சி காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது. ஏய், அது போல கிடையாது, கோலை கிடையாது. அதுதான் நான் தர்மரையும் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. சபாஷ் சபாஷ். மைத்ரான் ஆறு பொடியாட்டா இருக்கிறேன், இந்த கூட போடுறான். ஐந்து மண்ணா துரியாதனா குரு எங்க தலை ஏப்பா பேசுங்க. நான் தான் கருணை. எங்கே அந்த தலைவனோட சிரத்தை கொண்டாந்து வீர வீரத்தோட கொண்டாந்து எங்கே சிரம்? சிரமா சிரமம் இல்ல, தருமரும் இல்ல. ஏய், என்னாச்சு? தலை கேட்டுட்டு இருக்கிறாரு. தருமர் தலையா? எங்கப்பா தலை? தலையும் இல்ல, உடம்பும் இல்லப்பா. ஏய், என்னாச்சு? பட்ட பாடி சிவனரிச்சு போச்சு. இந்த கட்டை விட்டுடு. கட்டா வைக்கிறதா? ஓ மச்சான், என்னையா இது? உருவாக்கப்பட்ட துரோணருக்கே இந்த கதையா? வீரத்தில் சிறந்தவர், தீரத்தில் புஜம் மகராஜ்யம், வில் ஏற்றத்திலே சிறந்தவர் வீரசுராணர். ஆமா, அவரால் முடியவில்லை. முடியவில்லை. யாரோ ஒருத்தன் பாய்ச்சல் சாவுகிறான். கண்ணாவைய கண்ண மகராஜிருக்கிறார். குருவே, ஆனால் கையிலே கட்டுட்டு வந்தாயே, காரணம்? ஏண்டா கேட்டு தொலைங்கடா, ஏன்டா நிமிஷம் எடுக்கிறீங்க? என்ன காரணம்? எதனால பேசுற மாதிரியே பேசுற? குருவே சொல்லுங்க, என்ன ஆச்சு? பாசறையில ஓ. வீர அபிமன்னன் காவல் இருக்கிறான். அபிமன்னன் எடுத்து விட மாட்டேங்கிறான். நீங்களே போயிட்டு வாங்க. மச்சான், ஆசரிக்கு காவல் இருக்கிறான் ஒருத்தன். ஐயா, ஒரு பொடி பையன் இருக்கிறான், அடிப்பொடியா கருணை பார்த்துட்டோம். அண்ணன் கண்ணன் ஆகாத விஷயமா? ஆமா. கர்மராஜா, சாட்டி இறுக்கி குடிக்கிறாங்க. எதுக்கும் பைசுக்காத. நான் போயிட்டு வந்துடுறேன். எதுவும் இல்லடா. அவசரத்துல போட சொல்லிவிட்டாங்க, பொட்டு பேர் எடுத்தாங்க. நீ யாரும் தொடர்ந்து நாய் போன்ற மாதிரி வந்துருக்கா? உங்களோட நாயை புண்டு நான் உள்ள போய் அங்க போக முடியாது. இங்க பாரு, நான் தலைமுறை பார்க்கணும். நீ என்னமோ என்னமோ என்ன மங்கள சிக்கன எலியாட்டு தம்பு காய்ச்சது. அப்படியா?
காலத்தாருக்கு போடுவேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்க்க முடியாதா? யா வீராபிமானன் காவல் இருக்கின்றேன். நான் காவல் இருக்கும் வரை வீராபிமானன் காவல் இருக்கிற தர்மரப்பு நிழல கூட மிதிக்க முடியாது. அப்படியா? ஆமா. நீ போய் அங்க பாரு, அங்க டீ கிடக்குது. அங்க போய் டீ குடிச்சிட்டு இரு. நான் தர்மர் பார்த்துட்டு வரேன். டேய் பார்க்க முடியாதா? சொல்லி வளைஞ்சு போயிட்டு இருக்கிறேன். ஏய், கர்ணராஜன் நீ எப்பறா பேசலாம்? அதுதான் நீ கட்டி போட்டல. நான் இதுக்கு மேல நான் பேசிக்கிறேன். ஐயோ, நில்ற ஏன்டா? இல்லடா பாக்கல. யா ஒரு கை எடுத்து. பொற கை கட்டிக்கிட்டா. கட்டிக்கிட்டா. கைய பிரக். நான் கட்டாதே இல்லையா? பாதா கட்டிட்டு வந்துட்டேன். டேய் ஏன்டா? நான் பாக்கறடா. நான் பாக்கல. பாத்து போறடா. இல்ல இல்ல. ஏய். ஐயோ அண்ணா தெரிகிறது எங்க எங்க அண்ணா ஓய் அங்குது பதட்டமா ஓடி வந்தாயே தலையோட வந்தியா? வந்துட்டா எங்க சிரம் அட மண்ட கோதி உசுறு பறிச்சிட்டு வந்துட்டு சொல்ல. உசுறு போச்சா? என்ன தெரியும்? அடடோ சாமி, ஒவ்வொரு அடி ஒண்ணும் அடடோ இடியாட்டங்குறா. அடிக்கிறானா? அடிக்கிறான். யாரு அந்த தருமன் அடிக்கிறான்? அவன் இல்லடா, பக்கத்துல எங்க ரவுன்னு ஒரு புள்ள பையன்றான்டா. அவன் புடிச்சு அடிச்சு அடியில அடடோ தம்பி சூத்தே தெரியுதுடா. எரியுதுடா. அடிச்சு விட்டானா? நாயெல்லாம் அப்படி பேசிக்கலாம். இந்த கட்டு பறிச்சு அவுத்து. அண்ணா ஓய் தம்பி, உன்னால முடியும் இல்லையா? அதோட சாமி அவனை சம்பாதிக்க நம்மள தம்பி துரிச்சோதனைக்கிறான் பாரு. என் தம்பி வீரமணி துரிச்சோதனைக்கிறான். என்னையா படைய திருட்டு இருக்கிற? எதுக்கு முதலாள படையா உன்னுடையது? இல்லை இல்லை, ஆன படை குதிரை படை இதெல்லாம் ஒட்டக படை. தம்பியை துரிச்சோதனான். ஏயா இத்தனை பேர் துரோணர், அங்குதாசாதிபதி கர்ணராஜன். ஏயா யோ இப்பேற்பட்ட படையை திரண்டு வந்தோம். ஏயா ஒரு சின்ன சிறுவனை ஒரு மாதம் உங்களால் செய்ய பெற முடியவில்லை. என்னை அனுப்பினார் போதும். வைக்கலாம். அவனா என் தம்பி போயிருக்கிறான். அது போனால் போகட்டும். நீ கூப்பிட்டு அடிக்கிறான். போட்டுல கழிக்கிற பிச்சை பேர ஓரோ ஆரையில்ரா, நான் வீராபிமன்னன். யாரு? வீராபிமன்னன். வீராபிமன்னன். ஆமா. ஏய், எங்க மச்சானுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம், ஒரு பேச்சுவார்த்தை. சீர்மன்றத்துல கல்வியா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஏண்டா பாண்டவர்கள் வனவாசம் போனபாடு மூணி கோயமால உட்கார வச்சு மொட்டை செடி கூட கரும்புடி செம்பி குத்தி அப்ப கூட உனக்கு அடங்கலையா? உனக்கு தெரிந்து விட்டதா? இல்ல அப்படி அனுப்பிவிட்டாங்களே சைந்து வா, அப்பாவது உனக்கு தன்னுடைய பத்தியை அறியாத உணவும் தக்க சமயத்தில் உதவ நண்பனும் இருந்த பயன் இல்லையா, இல்லாம பயன் இல்லையா? ஏண்டா பேராசக்காரன உனக்கு பேராத பெருநத்தாய் வந்துச்சுன்னா இன்னும் உனக்கு வாய் வார்த்தை வேண்டாம். வார்த்தைகள் பேசுறாய். ஐயோ சாமி, எத்தனை நாள் அடிக்கிறது பனி வாங்குறியா? என்னடா உனக்கு காரணம் பஞ்சு போல வாட்டுறேன். பஞ்சு போல வாட்டியா?
பார்க்கணுமா? தருமர் எனக்கு யாருன்னு தெரியாது. பார்க்கணும். தெரியாதா எனக்கு? நீங்க பஞ்சு பஞ்சா பண்ணணும்னு சொன்னீங்க. ஐயோ சாமி, நான் பஞ்சு வைக்க வந்தா கஞ்சி மிட்டாய் நான் அப்பா. ஐயோ சாமி, எப்படி போறாங்க? நான் கட்டிக்கிறேன். நான் தான் வெட்டேன். நான் தான் டேய், ஏய், நான் தான் வெட்டேன். ஏய், போடா கட்டிக்க. கட்டி கையில கூடாது. கத்தி அன்னைக்கு எங்க வந்து பாத்தியாடா? ஏய், இன்னொரு நாளைக்கு கத்தி சத்தியமா ஏறிய போயிடா உள்ளார. சொல்லி கொடுத்தோம்னா நான் எதுக்கு ஐயா கல்லு கை தொழில் செய்கிறான். ஆமா, தலையோட வர மாட்டேங்குது. தலையோட வருகிறார். அடிக்கும்போது அடிக்காம தொழுந்து நான் சொல்லதான் நீ கேட்கணும்டா. போடா, சொல்றத கேட்க மாட்டாங்க. கையை போடுறடா. கையை போடுறடா. நான் சொல்லதான் நீ கேட்கணும். அண்ணா திரேனா ஏனா என்ன விட்டு வந்த கத்தி வந்து தாயா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஆகட்டுமா அண்ணா திரேனா எப்பொழுது நம்ம மச்சனம் போய் மைத்துனன் போயிருக்கிறான். ஆமா செல்லு தேடி தந்தாங்க. மச்சான், மைத்துனா என்னையா ஒண்ணும் தெரியாத ஓலுக்கு தலை நாட்டம் எங்கே சிறந்தீங்க? என்னத்த தலையா? ஐயோ, நானும் தலை எடுக்கலாம் தான் கொங்கனாபுரம் போனேன். இவ்வளவு நேரத்துக்கு அவருக்கு 700 ரூபா கொடுத்து எனக்கு மணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, அறுத்த திரும்ப என்னையா? என்ன நடந்தது? ஓ, தலையா முடியா மண்டையா கையா வரியா? அஷ்ட போச்சு. என்ன நடந்த விஷயங்கள் சொல். ஆனால் இந்த அர்ஜுனுக்கு சுபத்திரைக்கு பிறந்த அந்த வீர அபிமன்யு இருக்கிறான். உள்ள போறதுக்கு உள்ள நுழையது கூட மாட்டேங்கிறாயா? அப்படியா? உங்களோட முடியவில்லை இருக்கிறான். வந்து கேட்டு முக்கியமான நேரத்துல உள்ள போட்டு அண்ணா திரேனா கேட்டு முடியாம சிறுத்தோடவா அந்த எதிரியோட தருமரோட சிரத்தை எடுத்து வருகிறேன். ஆகிட்டவா. நான் தான் வீரமணி பிச்சாதினன். ஐயா, என் அண்ணனாகப்பட்ட பங்காளியர். நான் போய் பார்த்து வந்தேன். பார்க்க முடியாது. யா, வீர அபிமன்னன் காவல் இருக்கிறவரை பார்க்க முடியாது. ஐயா, குச்சி மிட்டாயும் குறி ஊட்டி வாங்கி தரேன். சப்பிட்டு ஓரமா போய் பார்த்து வரேன். கூட்டி காலத்தோட கல்லு மேலே ஒரு கல்லு வர நிறுத்தி ஏறாரு. நீ என்ன அறுபது பார்க்கறது சண்டை வழியா? ரெண்டு பக்கம் மீன் வேணாம். அங்கிருந்து வந்துடுறேன். டேய், விட முடியுமா முடியாதா? நான் விடுறோம். பாத்து வா. இல்ல, நான் போயிட்டு இல்ல வா, பார்த்து வா. பாக்கு மாதிரி வச்சுக்க. என்ன பையன்? உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. என்னது? என்ன வெத்தலை யாரு யாரு? காய்ச்சல் வெத்தலை மாடா. வந்தா அண்ணாண்டால போட்ட மாடா கிடக்கு சுத்துறா டேய். சாமி, நம்ம காலத்தை புடிச்சுக்க திடீர் வரல யாரு கிடக்கு கிடக்கு. அண்ணா தம்பி அண்ணா திரேனா சிறுத்தோட வந்து தாயா வந்துட்டேன். தலைக்கு நான் இருக்குமா நீ என்ன வந்துற? ஏன் தலை போகாம இருந்தா பெரிய புண்ணியம். எப்படி? என்கிட்ட வந்து போன ஆள் பேர் மட்டும் என்ன போன அடிக்கிறாங்க. என்கிட்ட சந்திக்கு வந்துட்டு போனா ஆள் பேர் மட்டும் என்ன வேச பேர் மணி என்ன மணி என்ன சாராவும் கீழே போட்டு கை தட்டின வெறிஞ்சிங்கன்னா சாராவுக்கு போட்டு ஆரம்பிக்கிறாங்க கை தம்பி உன்னாலே முடியும் இல்லையா? என்னால முடியல. யாராலேயே முடியவில்லை. ஏன் மச்சான், நானே போய் வாயா. பார்க்கிறேன். இவனை தெரியல? இவன் சிலிண்டர். மச்சான்,
இதெல்லாம் யாராலையும் முடியவே முடியாது. ஆமா அந்த கொடி பையனை நான் பார்த்து வருகிறேன். பார்த்து வா தம்பி. நீங்க எல்லாம் பக்கமாக நிற்கிறது. நான் வருகிறேன். இங்கிருந்து ஓட விடாது. சபா சபா நாயை புட்டு பேசாத போனா ஏய் 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 வாங்க என்ன பேசுற? ஆனா என்னுடைய மகனாட்சி ஆமா ஆமா அர்ஜுனுக்கும் சுபத்திரைக்கும் இருந்த உன்னுடைய பேர் அறிவண்ணன். ஆமா மகனே, ஏய் என்னுடைய அன்னரைக்கு ஆண்டவர் தருமர். ஆமா போய் பார்த்து கொண்டு வருகிறேனே. ஏன்னா அன்னைக்கு பாண்டவர்கள் ஒரு வார்த்தைக்கு சென்று வனவாசம் ஓட்டி வச்சிருப்ப அவங்க ஏமாந்திருக்கான். நல்லறவான தந்திரமா இரவோடு இரவு போய் சத்தி வாங்கி பலியாக செய்த அவன் ஏமாந்திருப்பான். நான் அப்படி அல்ல, வீரத்தில் விதித்த இது பயிர் என்னை கொள்ள உன்னால் ஆகாது. சரியா? உன் சமாதானம் கழிச்சுக்கலாம். உன் குள்ள நடி தந்திரமா இங்க ஆகாது. உனத்திலே உறவும் பல்லிலே பகை வைத்து வஞ்சகம் செய்யக்கூடியவனே ஓடினா உயிராவது மிஞ்சம் இல்ல உன் உயிர் எடுத்து கூட ஓடி போயிரு. பார்த்துட்டு சமாதானம் நான் வேண்டி தர்மருக்கு காவல், தர்மத்தின் பக்கம் காவலுக்கு வந்திருக்கிறேன். எந்த உயிர் வதமும் செய்யக்கூடாதுன்னு பார்த்துருக்கிறேன். ஓடினா உயிர் மிஞ்சம் இல்லைன்னா உயிர் எடுத்து கூட ஓடி போயிரு. உடம்பு முடியவே முடியாதா? சரி பார்க்க முடியாதா? அதே இருக்கிற இடம் உனக்கு மாதிரி மைதுரா சைதவண்ணா தம்பி இவனை ஒருவராக சென்றால் எங்கயா குருவ காணோம்? ஒருவராக சென்றால் குருக்கிட்ட யோசனை கேட்கலாம். அவனை கேள். ஆமா குருவே வாங்கய்யா. ஏப்பா என்னாச்சு நீ கொண்டு இல்லையா? நாங்க எங்க கொண்டுட்டு வந்தா தப்பிச்சு வந்ததே போதுன்னு இருக்குது. நம்ம சொன்னதுக்கெல்லாம் 4 கட்டிக்காரன்னு போனீங்க. ஐயோ உங்க பேச்சு கேட்காது. ஒருவரால முடியவில்லை. அதனால இவன் மடிப்பதா ஒவ்வொருவராக சென்றா மடிக்க முடியாது. சரி அதனால இவன் தேர்ச்சி எழுதுவேன். ஓஹோ இவனை கொல்லணும்ன்றா. சரி சக்கர படை அமைச்சா தான் அதுல உள்ள கை தான் கொள்ள முடியும். சக்கர வியூகம் பத்ம யுகம் படை திரட்டு ஆமா அவன படைக்குள்ள எப்படியாவது உள்ள தந்திரமா கொண்டுட்டு வந்துடணும். ஆமா அப்புறம் கதவை சாத்திக்கலாம். படைக்குள்ள வர்ற படைக்குள்ள உள்ள ஏய் தொப்புரு போமே சொல்லி போறேன். அப்ப போய் சாப்பிட்டான். கைந்து வா குருவே. அதாவது சக்கர படைக்குள்ள இவன் உள்ள நுழைஞ்சுக்குவான். சரி வெளியே வர தெரியாது. ஆமா அப்ப இவனை மடிச்சு போடலாம். ஆகட்டும் 4 பக்கம் சக்கர படை அமைக்கலாம். ஆகட்டும். ஏய் 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 ஒவ்வொருவராக வந்து ஜெயம் பெற முடியும். 4 மக்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஏய் சரிடா. ஒவ்வொருவராக வந்து ஜெயம் பெற முடியவில்லை. ஆமா எப்படியாவது அபிமானனை கொல்ல வேண்டும். ஆமா அப்படி இருக்குதா? ஏண்டா டேய் 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 பத்மோடைய அமித்தம் ஆமா அவனை செய்ய முடியலையே. படைக்குள்ள நிறுத்தி செய்ய முடியலையே. என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? ஒரு யோசனை. என்ன யோசனை? நாம எல்லாம் முன்புறமாக நின்று சண்டை செய்யலாம். ஆமா அவனை பின்னாடி இருந்து யாராவது ஒரு ஆளை சண்டை செய்ய பாரு. ஆமா அவன் பின்னாடி இருக்கக்கூடிய நாளை அறுத்துப்படி சொல்லி யாராவது பார்த்து. அப்படியா? ஆமா அப்படி ஆகட்டும். ஏய் இப்பொழுது போடு. ஏய் பரம்பரை தெரியா? ஊத்தி போட்டு போயிட்டே
ஏய் என்ன பண்ணுவ வாய் விட்டுடா ஒவ்வொருவராக வந்து ஜெயில முடியவில்லை அதனால் 4 பேரும் நான்கு பேரும் 4 பக்கமாக வந்து படைக்குள்ளே நிலையாக நினைத்திருக்கிறார் ஏய் 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 கண்ணா ஏண்டா இதுல முருகேசன் பயங்கரமான தந்திரமா எங்கடா போய் உட்கார்ந்திர பத்தியா எதுக்கு இடிச்சு தோணரே புரியாதா ஏய் ஏய் தெங்கவா என்னடா கண்ண மகாராஜனே ஏண்டா நிராயுத பாணி மேல் பானவிரகம் செய்வது தர்மயுத்தம் அல்ல அப்படியா ஆனால் நிராயுத பாணியாக இருக்கிறது சரி அதனால் இப்பொழுது கையில இருக்கும் சரி ஆயுதத்தை கொடுத்தா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படியா அப்படியா நீ எதுக்கு பண்ணிட்டு நான் கொடுத்த மாதிரி கொடுத்து ஒரே போட்டு தரனால மட்டும் பாரு கையில ஆயுதம் இல்லாமலே ஒரே குறுகடி சேடிய முடிச்சிருக்கான் அவன் இவன் கையில ஆயுதத்தை கொடுத்தா நம்ம திரும்புமா ஆமா ஆமா என்ன பாத்துட்டே இருக்கறான் எப்படா சிக்குவாங்க அப்படியா ஆயுதத்தை கொடுத்து எத்தனை பேரை சுத்தி நின்றோம் இவனை செய்த முடியவில்லை கையில் வைத்திருக்கிறாயே அது யாருக்கு வாங்கிட்டு வந்த இந்த கொன்ற மாளிகை பீமனை கொள்வதற்காகவே வாங்கி வந்தேன் பீமனுக்காக ஆமா வைத்தியரால் இந்த காலகட்டத்திலே கரும்புலி தப்பிலி குத்திர மொட்டை அடிச்சு குதிரை கலந்து மாடி ஏத்தறா பாரு ஆமா குதிரை கலந்துடா டேய் அரகமார உட்கார வச்சு மூடி குதிரை மேல மூடி கறறா ஆமாடா அவசர புண்ட உடுங்க மொட்டை அடிச்சு கரும்புலி ஜெமினி குத்திரா அந்த கலந்து மேல ஏத்தி அடப்பறா பாரு அவனை கொன்றதுக்கு தான் வாங்கி வந்து அந்த புண்ட மாலை மைதுரால் மைதுரால் ஆஞ்ச மனவட்டை நான் பார்த்து கொள்கிறேன் டேய் எங்கடா பார்க்கற ஏய் போயால வாக்க கொண்டு போடுவாங்க துடிச்சனா ஏய் ஏய் கிட்டடா ஒரு சூரி ஒரு கோயக்கோ ஏய் மோடா ஏய் கை காலை வெட்டி போற என்ன துடுத்துறா நான் அதிகமா சொல்லாத மைதுரால் அந்த மாலை இவனை முன்ன கொண்டு வா புடிக்கற பைத்தியமா இந்த மாலையை பீமனுக்கு வாங்கிட்டு வந்துக்கறியா அது நான் பார்த்து கொள்கிறேன் அந்த வீமனை நான் பார்த்து கொள்கிறேன் ஓஹோ வீமனை நீ பார்த்து கொள்கிறாய் அதனால் அப்படி என்றால் மாலை ஓட்டி இவனை கொல்ல வேண்டும் அப்படியா இதோ போடுகிற மாலையை ஓட பாரு ஏய் மாலையை புடிச்சிட்டா பாண்டவரை தட்டா விட மாட்டாங்க அப்படி தெரிஞ்சிரும் யாராச்சும் கொண்டு பாஜநாடு வாங்கி போய் அரங்கான் பட்டு வந்து அப்படியே அவன் புத்தி இருக்குது ஏண்டா உபதேச மந்திரம் சொல்லாத போட்ட போய் ஏய் மாலை வாங்கினதுக்கு மந்திரம் சொன்னியா அததான் மறந்து விட்டு போயிட்டா ஆமா இதோ மந்திரம் சொல்லி ஓடுகிறேன் பார் நடுவிலே எங்க அபிமன்னே பற்பலக படுவிட்டு படைக்குள்ளே என நிறுத்தி பச்சக துரியனவன் நகிட்டானால் எனக்கு ஐயோ நரகர என்னை செய்த அண்டவா
என்ன போருக்கு வரல, இங்க சண்டையும் நடக்கல, நீ சங்கோதிலேயே நட்டமாச்சாரம். அவங்க வரலையான்னு வெற்றி சங்கு வரலையா? உன் போருக்கு வரல, அதனால வெற்றி நமது. இல்ல மாமா, அதாவது ஈயாகப்பட்டது என் மூஞ்சில் அடிக்கின்றது, குரலியாகப்பட்டது கண்ணீர் விட்டு சிந்துகிறது. அதனால எனக்கு சந்தேகம், நான் போய்தான் ஆக வேண்டும். அப்படியா? ஆமா. சரி, முன்னாடி போ, நான் பின்னாடி அவங்க வராங்களோ பாத்துக்கிறேன். அப்படியா? புறப்படுகிறேன் வா. கேளுங்கள் சபைகளே, அதே நேரத்தில் வீர அபிமன்யாகப்பட்டவர் அம்மா மகனாகப்பட்ட வீர அபிமன்யு மாண்டு மடித்து விட்டார் அம்மா. கேளுங்கள் சபைகளே, வீர அபிமன்யாகப்பட்டவர் தன் தந்தையாக மறந்து வந்துவிட்டார். மக்களை பத்த மகனாக நீங்க ஒரு தாய்க்கு ஒரு நாள் மறந்து வந்துவிட்டார். உங்க கையில உள்ளதை போடுங்க, உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். உங்க கையில உள்ளதை போடுங்கம்மா. அர்ஜுனன் சென்றிருக்கிறார். அந்த அர்ஜுனன் மகன் மாண்டிருக்கான். சரி, அர்ஜுனன் மாண்டாலும் மாண்டிடுவா. அதுக்கு முன்பு நான் பிராமணாக அவதரித்து இப்ப அழுது கொண்டிருக்கிறேன். ஆமா, ஏன் இந்த அக்னியில நீ குதிக்கிற? எனக்கு இருந்ததே ஒரு மகன். சரி, அவனும்
நோய்வாய்ப்பட்டு மாண்டு போயிட்டான். இனிமேல் நான் நாட்டுல இருந்து என்ன பலம்? மகனே மாண்டான். இனிமேல் வயசான காலத்துல நான் என்ன பலம்? இருந்தது ஒரே மகன், அவனும் மாட்டிட்டான். இனிமே வாழ்ந்து என்ன புண்ணியம் சாகர. இப்போ அக்கினியில நான் குளிக்கிறேன். அதாவது மனிதனாக பிறந்து விட்டால் மரணம் என்பது எப்போது நிச்சயிக்கப்பட்டது. சரி. அதனால மகமாண்டான் என்று எல்லாரும் மாண்டா அந்த மண்ணுலகம் கொல்லுமா? அப்பா வளர்த்துனவங்க தனக்கு தனக்கு வந்தாதான் தெரியும். அதாவது உனக்கு வந்தா இது மாதிரி செய்ய மாட்டியா? தனக்கு வந்தாதான் தெரியும். உனக்கு வந்தா அப்படி செய்ய மாட்டியா? அதாவது என் மகன் ஒருவன் இருந்து மாண்டு விட்டாலும் நிச்சயம் நான் சாக மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடு. நிச்சயமாக நான் சாக மாட்டேயா? அப்ப நானும் சாவல் விடு. சரி, நான் மேல இருக்கிறது சென்று வருகிறேன். படிப்பட்டாரத்தை திருட்டி மகனை கொண்டுட்டார்களே. அதாவது அரவான பலி கொடுத்தேன் இந்த பாடு மண்ணுக்காக அபிமன்னன் ஒருவர் இருந்தார். என் பேர்கள் மகனே மாண்ட பின்னால இந்த மண்ணுலகில் நாங்க வாழ்வதை விட இந்த ராஜ்யத்தை நாங்க பட்டம் கட்டி ஆண்டாங்க ஆளன்னா இத்துடன் இந்த விரை வைத்ததாக இல்ல. எங்க ராணியத்தை ஏன் தடுக்கிறாய்? எங்க சத்தியமான எனக்கு ஒரு மகன் சத்து பண்ணாலும் நான் சாக மாட்டேன். ஐயா பிராமணர், அதாவது எனக்கு ஒரு மகன் செத்து விட்டா நான் சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப நான் சாக துணிகிறேன். எப்ப உனக்கு வேற நியாயம் எனக்கு வேற நியாயமா? ஓ, நியாயம் என்பது பொதுவானது. சத்திரிய மச்சத்திலே பிறந்து அதாவது சத்தியம் தவறுவது நியாயம் அல்ல. சொன்ன சொல்ல தவறலாமா? ஓஹோ, அதனால் நான் என்ன செய்யட்டும்? அதாவது பழிக்கு பழி ஒருத்தனை வாங்கலாமா தவிர ஓஹோ தான் சாவத்துக்கு தவறு அல்லவா? எவன் ஒருவன் என்றால் பழிக்கு பழி வாங்கணும். அதனால தானே சாவது நியாயம் என்ன சத்தியம் வேற பண்ணிட்டோம். ஐயா பிராமணரே, நான் ஒன்று சொல்கிறேன் கேள். நாளை சூரிய உதய ஆதி அஸ்தமிக்க என் மகன் அபிமன்னனை கொன்றவனை கொல்லுவேன். இல்ல நான் அக்கினி தீ மூட்டி அதிலேயே விழுகுவேன். இன்னைக்குதான் சாகக்கூடாது. அக்கினி வளம் வந்து அதிலேயே சாகணும். சத்தியம். ஆமா, இல்லை என்றால் அக்கினி தீ மூட்டி வளம் வந்து அதிலேயே சாகுவேன். அப்படி ஆகட்டும். ஆமா, மகன் இருந்தாலும் கேள்வி சொல்றேன். இவங்கத்தானே நாடு நாடு மகாநாடு வேறு மகன் தாய் நாடு தலைநகரம் நாடு கூத்தாடி பாளையத்து சந்தோஷம். ஆமா, கூத்தாடி பாளையம் ஒரு கூத்தாடி ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்க எத்தனையோ ஊர் போறோம், போனாலும் பொறுமை யாரும் பார்க்கலாம். ஆனா கூத்தாடின்னு பேர் இருக்குது அது இன்னொரு தான். அது எப்ப ஊர் பல ஊர் போறோம். ஆனா நமக்கு அந்த புகழ் எல்லாம் நம்மளுக்கு அது போல கூத்தாடி வளர்த்து நாவடியம்மாள் திருவிழா முன்னிட்டு இந்த ஊர் மக்கள் ஊருக்கு வந்தார். தர்ம கட்டா கோயில் பூசாரி கோயில் சேர்ந்த நிர்வாகி முக்கியர்கள் பங்காளிகள் புத்தார் உறவினர்கள் அண்ணன் தம்பி மாமன் நட்பு அனைவருக்கு வேறு ஒன்றாக சேர்ந்து இந்த மதிவிற்கும் அதே குறி ஆசனம் வழங்கக்கூடிய பலருக்கு சேர்ந்த அண்ணாவாகிய பரமேஸ்வரனுக்கு ரத்னதாமத்தை கொடுத்து இன்று நாடகம் அரங்கேற்றோம். நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரத்தில் யுத்த காண்டத்தில் அபிமன்யு கொன்றவாள் என்னும் நாடகத்தில் நாங்கள் ஏற்றில் உள்ளதை நாங்கள் நாட்டில் விளம்பரம் செய்தோம். ஆனால் அர்ஜுன சபதத்தோடு இந்த நாடகம் அபிமனன் கொன்றமலை அர்ஜுன சபத நாடகம் நாங்கள் ஏற்றில் உள்ளதை நாங்கள் நாட்டில் விளம்பரம் செய்தோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை யாது ஒன்று பிள்ளைனாலும் தன் பிள்ளை தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிப்புகளோ அதுபோல எங்களை உங்கள் மகனாக நினைத்து எங்களை பிள்ளைகளாக நினைத்து மன்னிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று பார்க்காத இந்த தெருக்கூத்தை அபிமன்னன் கொண்ட மாலை அர்ஜுனன் சபதம் என்ற நாடகத்தை மீண்டும் என்னைக்கு வேணும்னால பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் நுணுக்கமான முறையிலே கவனமாக யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய
டிஎன்கே தெற்குத்து சேனல் அண்ணா அவர்களுக்கு செல்லப்பன் முத்துராஜா நாடக சபாவின் சார்பாகவும் பரமசோனன் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த கலையை மென்மேலும் வளர செய்யக்கூடிய யூடியூப் சேனலுக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழக்கிடவது எங்க நாடகம் முடிவடைந்து விட்டது. மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றிய வணக்கம்.